ஹலோ வியூவர்ஸ், இந்த உலகத்தோட 7 அதிசயங்களில் ஒரு அதிசயம் தாஜ்மஹால்னு உங்களுக்கு தெரியும். ஆனால் மற்ற 6 அதிசயம்லாம் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? இந்த உலகத்தில் நம்பவே முடியாத மனுஷனால் கட்டப்பட்ட கட்டமைப்புகள் நிறையவே இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு தாஜ்மஹால்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பார்த்தாலும் ரொம்ப பிரமிப்பாக இருக்கும், எப்படி அந்த காலகட்டத்தில் கட்டியிருப்பாங்கன்ட்டு. இது எல்லாமே 100-200 வருஷங்கள் தாண்டி மழை, வெயில், பூகம்பம் இது எல்லாத்தையுமே தாண்டி இன்றைக்கி மாடர்ன் வேர்ல்டில் இன்னமும் எல்லாமே அப்படியே இருக்குது, எந்த சேதாரமும் ஆகாமல். இதெல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப பிரமிப்பாக ஆச்சரியமாக இருக்கும். யுனெஸ்கோ என்ன பண்ணாங்க பார்த்தீங்கன்னா, எதெல்லாம் பார்க்கறதுக்கு பிரமிப்பாக ஆச்சரியமாக இருக்கோ அது எல்லாத்தையும் கண்டுபிடிச்சி இந்த உலகத்தோட 7 அதிசயமாக அறிவித்தாங்க. அந்த 7 அதிசயங்கள் என்னென்னு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதில் ஃபஸ்ட்டில் நம்ம எதை பார்க்க போகிறோம்னா, த கிரேட் வால் ஆஃப் சைனாவை பற்றி தான் பார்க்க போகிறோம். கிரேட் வால் ஆஃப் சைனா தான் இந்த உலகத்திலே ரொம்ப யூனிக்கான லேண்ட்மார்க். அதுவும் இந்த 7 அதிசயங்களில் இதுவும் ஒரு அதிசயம். இது பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா, ஒரு கோட்டை மாதிரி, தடுப்புச்சுவர் மாதிரி, பேரிகேட் மாதிரி இருக்கும். இது எதுக்கு மெயினாக கட்டினாங்க பார்த்தீங்கன்னா, அந்த காலத்துலலாம் மற்ற நாடுகள்லாம் போருக்கு வரும்போது அதை தடுக்கிறதுக்காக தான் இதை கட்டினாங்க. இதை கட்டுறதுக்கு 10 வருஷம் இல்லை, 20 வருஷம் இல்லை, நூற்றுக்கணக்கான வருஷம் ஆச்சான் இதை கட்டி முடிக்கிறதுக்கு. 1987 தான் யுனெஸ்கோ இந்த இடத்த கண்டுபிடிச்சி இந்த உலகத்தோட பாரம்பரிய இடமாக அறிவிச்சுது. செகண்டாக நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஜோர்டனில் இருக்கிற பெட்ரான்ற சிட்டியை பற்றி தான் பார்க்க போகிறோம். 2000 வருஷத்துக்கு முன்னாடி பாறைகளுக்கு நடுவில் செதுக்கி கட்டப்பட்ட சிட்டி தான் இந்த பெட்ரா. இதை கட்டி 2000 வருஷங்கள் ஆனாலும் இன்றைக்கும் இந்த சிட்டி ஃபுல்லாக மர்மங்களாகவும் ரகசியங்களுமாகவும் தான் நிறைஞ்சிருக்கு. இந்த சிட்டி அந்த காலத்தில் சில்க்குக்கும் ஸ்பைசஸுக்கும் ஒரு மேஜர் ட்ரேடிங் சென்டராக இருந்தது. இதை ரோஸ் சிட்டின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இதில் இருக்கிற பாறைகள்லாம் ரோஸ் கலரில் இருக்கிறதுனால இதை ரோஸ் சிட்டின்னு சொல்கிறாங்க. இந்த சிட்டியை 7th செஞ்சுரியில் மர்மமான முறையில் கைவிட்டுட்டு போயிட்டாங்க, அபேண்டன் பண்ணிட்டாங்க. அன்னிலேருந்து இன்னி வரைக்கும் இந்த சிட்டியோட சீக்ரெட்ஸும் மிஸ்டீரியஸும் இன்னமும் சுற்றி இருந்தா இருக்குது. இதோட சீக்ரெட்ஸில் முக்கியமான சீக்ரெட் என்னென்னா, இந்த இடத்துல இருக்கிற ஒரு ரூம்குள்ளே தங்கம் வைரன்ட்டு புதையல் இருக்கான். ஆனால் அந்த ரூம் எந்த ரூம்னு இன்னி வரைக்கும் யாருமே கண்டுபிடிக்கல. இந்த சிட்டியை கட்டி 2000 வருஷங்கள் ஆனாலும் இந்த சிட்டியை பற்றி மிஸ்டீரியஸும் சீக்ரெட்ஸும் இன்னமும் சுற்றின்னு இருந்தாலும் இது இந்த உலகத்தோட பாரம்பரியமான ஆச்சரியமான பிரமிப்பான இடமா இருக்குது. 1987 யுனெஸ்கோ இந்த இடத்த கண்டுபிடிச்சி இந்த உலகத்தோட பாரம்பரிய இடமாக அறிவிச்சுது. தேர்டாக நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ரோமில் இருக்க கொலாசியம் என்ற ஒரு இடத்த பற்றி தான் பார்க்க போகிறோம். இது எப்போ கட்டினாங்க பார்த்தீங்கன்னா 2000 வருஷத்துக்கு முன்னாடி கட்டினாங்க. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த காலத்தில் கட்டப்பட்ட ஒரு தேட்டர்னால் இப்போ இருக்கிற சினிமா தேட்டர் கிடையாது. ஆனால் அந்த காலத்தில் டெக்னாலஜிலாம் இல்லைனாலும் ஒரு மேடை மாதிரி ஒன்று, ஸ்டேஜ் மாதிரி ஒன்று கட்டிட்டு அதில் நாடகம்லாம் நடக்கும்போது அதை சுற்றி உக்காஞ்சி பார்க்குற மாதிரி சீட்டெல்லாம் வச்சு ஒரு தேட்டர் மாதிரி கட்டப்பட்ட அந்த காலத்தில் ஒரு பெரிய தேட்டர் தான் இது. இதை ஆர்கிடெக்சரோட மார்வலாகவும் இன்ஜினியரிங்கோட மாஸ்டர் பீஸாகவும் நினைக்கிறாங்க. 1980 தான் யுனெஸ்கோ இந்த இடத்த கண்டுபிடிச்சாங்க. ஃபோர்த்தாக நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, மேச்சு பிச்சுவை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, பெருவில் ஆண்டன்ஸ் மவுண்டெயின்ஸ்க்கு மேலே இருக்குது. இதை கட்டினது எந்த எம்பையர் பார்த்தீங்கன்னா, இன்கா எம்பையர் சிவிலைசேஷன் தான் இந்த மேச்சு பிச்சுவை 1500வது வருஷத்தில் கட்டினாங்க. இன்கா எம்பையர் கொலம்பஸ் அமெரிக்காவை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பெரிய சாம்ராஜ்யமாக இருந்தது. இதை எப்படி கட்டினாங்க பார்த்தீங்கன்னா, நிறைய கிரானைட்ஸ் கல்லை துண்டு துண்டாக உடச்சி ஒன்று மேலே ஒன்று வச்சு கட்டியிருக்காங்க. இதேமாரி கட்டுறதுனால தான் நிறைய நிலநடுக்கெல்லாம் தாண்டி 500 வருஷம் கழித்து இன்னமும் இது இருக்குது. ஆனால் இதை எதுக்காக கட்டினாங்க, இது எதுக்காக இருந்ததுன்னு யாருக்கும் தெரியல. ஒருவேளை இது டெம்பிளாக இருக்குமா, இல்லை ஃபங்க்ஷன்லாம் நடக்கிற இடமா இருக்குமா, இல்லை மிலிட்ரிலாம் வச்சுருக்கிற ஒரு இடமா இருக்குமான்ட்டு இன்ன வரைக்குமே யாருக்குமே தெரியல. இது ஒரு கன்ஃபியூஸாக இருக்குது. இதை கட்டினதுக்கு 100 வருஷத்துக்கு அப்புறம் இன்கா சிவிலைசேஷன் இந்த இடத்த அபேண்டன் பண்ணிட்டாங்க, கைவிட்டுட்டு போயிட்டாங்க. ஏன்னா ஸ்பானிஷ் இந்த இடத்த போர் தொடுத்தாங்க. அப்போ இன்கா சிவிலைசேஷன் இந்த இடத்த அபேண்டன் பண்ணிட்டாங்க. 1983 யுனெஸ்கோ இந்த இடத்த கண்டுபிடிச்சி உலகத்தோட பாரம்பரிய இடமாக அறிவிச்சுது. ஃபிஃப்த்தாக நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, தாஜ்மஹாலை பார்க்க போகிறோம். தாஜ்மஹால் இந்தியாவிலேயே ஃபேமஸான ஒரு லேண்ட்மார்க். வருஷத்துக்கு பல லட்சக்கணக்கான பேர் இதோட அழகை ரசிக்கிறதுக்காகவும் இதோட லவ் ஸ்டோரியை ஞாபகப்படுத்தி பார்க்குறதுக்காகவும் விசிட் பண்ணுறாங்க. முகல் எம்பையரோட கிங்கான ஷாஜகானோட ஒய்ஃப் மும்தாஜ் மஹால் இறந்ததுனால அவங்களோட நினைவாக கட்டப்பட்ட கல்லறை தான் இந்த தாஜ்மஹால். இதை எங்கே கட்டினாங்க பார்த்தீங்கன்னா, உத்தரப்பிரதேசில் இருக்கிற ஆக்ராவில் கட்டினாங்க. இதை கட்ட எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க பார்த்தீங்கன்னா 1932 கட்ட ஸ்டார்ட் பண்ணாங்க. கிட்டத்தட்ட 20 வருஷம் ஆச்சா இதை கட்டி முடிக்கிறதுக்கு. 20,000 வேலையாட்கள், 1000 யானைகள் உதவியோட இதை கட்டி முடித்தாங்க. பெர்சியன்ஸ், இஸ்லாமிக், துர்க்கிஷ், இந்தியன்ஸ் இது எல்லாத்தோட ஆர்கிடெக்டல் ஸ்டைல்ஸையும் மிக்ஸ் பண்ணி கட்டப்பட்ட ஒரு ஒயிட் மார்பிள் ஸ்ட்ரக்சர் தான் இந்த தாஜ்மஹால்.
சிக்ஸ்த்தாக நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கிரைஸ்த ரெடிமேட் ஸ்டாச்சுவை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பிரேசிலில் ரியோ டி ஜனரியோ சிட்டியில் இருக்கிற ரொம்ப ஹைட்டான மவுண்டெயினான கார்கோவாடா மவுண்டெயினுக்கு டாப்பில் இருக்குது. இதை எப்போ கன்ஸ்ட்ரக்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க பார்த்தீங்கன்னா 1992 பிரேசிலோட 100வது இண்டிபெண்டன்ஸை செலிப்ரேட் பண்ணதுக்காகவும் கிறிஸ்டியானிட்டியை பரப்புறதுக்காகவும் 1992 இதை வந்து கட்டுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணாங்க. இந்த ஸ்டாச்சுவை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணதுக்கு யாருக்கு கான்ட்ராக்ட் கிடச்சிதுன்னு பார்த்தீங்கன்னா பிரேசில் இன்ஜினியரான ஹெய்டர் டா சிவா கோஸ்டாக்கு வந்து இந்த கான்ட்ராக்ட் வந்து கிடச்சிது. ஆனால் அவர் வந்து ஃப்ரெஞ்சு இன்ஜினியர்ஸான பால் லாண்டோஸ்கி அதுக்கப்புறம் ஆல்பர்ட் லாக்வாட் இவங்களோட கொலாபரேஷன் பண்ணி ஒரு டீமாக தான் இதை கட்ட ஸ்டார்ட் பண்ணாங்க. இதை கட்டுறதுக்கு மொத்தம் 9 வருஷம் ஆச்சா. 9 வருஷத்தில் இதை கட்டி முடித்தாங்க. அதுவும் இந்த சிலை வந்து ரொம்ப ஹைட்டான மவுண்டெயின் மேலே கட்ட ஸ்டார்ட் பண்ணதுனால இதுக்கான மெட்டீரியல்ஸ்லாம் எடுத்துன்னு போகிறதுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்தது. மலை மேலே எடுத்துன்னு போகிறதுக்கு இது வந்து ஒரு சேலஞ்சிங்கான கன்ஸ்ட்ரக்ஷனாக தான் இருந்தது. ஆனால் சக்ஸஸ்ஃபுல்லாக கட்டி முடிச்சிட்டாங்க. இது வந்து டாப்பான மவுண்டெயின் மேலே டாப்பான ஹைட்டில் 38 மீட்டர்ஸ் வந்து இதோட ஹைட்டு. இவ்வளோ ஹைட்டில் இருக்கிறதுனால இது வந்து வருஷத்துக்கு மின்னல் தாக்கி இடி தாக்கி இந்த சிலை வந்து டேமேஜ் ஆகுமா, அதையும் திருப்பி வந்து இவங்க ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணி அந்த டேமேஜை சரி பண்ணுவாங்க. வருஷத்துக்கு 10 லட்சத்துக்கும் அதிகமான ட்ராவலர்ஸ் வந்து இந்த ஸ்டாச்சுவை விசிட் பண்ணுறாங்க. சரி, இந்த ஸ்டாச்சுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சர்ச்சு இருக்குது. இந்த ஸ்டாச்சுவோட டாப்புக்கு போகிறதுக்கு ஸ்டேர் கேஸ் படிக்கட்டுகளும் இருக்குது. டூ 2007 7 ஒண்டர்ஸ் ஆஃப் த மாடர்ன் வேர்ல்ட் லிஸ்ட்டில் இடமும் பிடிச்சிது. செவன்த்தாக நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சிச்சன் இட்சான்ற ஒரு பிரமிடை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மெக்சிகோவில் பெனிசுலாவில் இருக்கிற உக்காடான்ற இடத்துல தான் இருக்குது. இது வந்து ஆதி காலத்தில் கொலம்பியன் சிட்டிக்கு முன்னாடி கட்டப்பட்ட ஒரு மாயன் சிட்டி. மாயன் சிட்டின்னு இதை ஏன் சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 600வது வருஷத்தில், இப்போ நம்ம இருக்கிறது 2024, ஒரு 1500 வருஷத்துக்கு முன்னாடி போய் பார்த்தோன்னா 600வது வருஷத்தில் இல்லை அதுக்கு முன்னாடியே மாயன் என்ற சிவிலைசேஷன், மாயன் என்ற ஒரு மக்கள் கூட்டம் வந்து இந்த மெக்சிகோவில் இன்றைக்கி இருக்கிற மெக்சிகோவில் வந்து வாழ்ந்துருக்காங்க. எவ்வளோ பேர்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 70 லட்சத்துலேருந்து 1 கோடி பேர் வரைக்கும் வந்து வாழ்ந்துருக்காங்க மெக்சிகோவில். இந்த பிரமிடை வந்து குக்குல்கான்ற ஒரு கடவுளுக்கு கட்டினாங்க. இந்த பிரமிடுக்கு மேலே ஒரு டெம்பிள் இருக்குது. டிசம்பர் 2012 வரைக்கும் தான் இந்த உலகம் இருக்கும். அதுக்கப்புறம் உலகம் அழிஞ்சிரும்னு நம்ம எல்லோரும் பயந்துருந்தோம். ஏன்னா இதை சொல்கிற மாதிரி நிறைய படம்லாம் வந்தது. ருத்ரம்ன்ற ஹாலிவுட் படம் வந்து தமிழில் டப் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த படம்லாம் உலகம் அழிகிற மாதிரி தான் இருக்கும். நிறைய உலக அழிகிற படம்லாம் வந்துருந்தது. பத்தாவதுக்கு நிறைய பேரும் மீடியா இது எல்லாமே வந்து 2012 டிசம்பர் இதுதான் கடைசி, இதுக்கப்புறம் உலகம் இருக்காதுன்னு அழிஞ்சிரும் அப்படின்னு நினச்சி நம்ம பயந்துருந்தோம். அது ஏன்னு பார்த்தீங்கன்னா மாயன் அந்த குரூப் ஆஃப் பீப்புள் வந்து கேலண்டரும் வச்சுருந்தாங்க. அந்த டைமில் அவங்க இந்த உலகத்தோட இதுக்கு முன்னாடி நடந்த எல்லா வரலாற்று நிகழ்வுகளும் குறிச்சிருக்காங்க. ஆனால் இது எப்போ வந்து இது வந்து மிஸ்ட்ரி ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா இவங்களோட கடைசி இந்த காலண்டர் எப்போ முடியுதுன்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் 21, 2012 தான் முடியுது. இதுக்கப்புறம் எந்த டேட்டும் இந்த காலண்டர் இல்லை. அதனால எல்லோரும் என்ன நினச்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த கேலண்டர் பார்த்து டிசம்பர் 21, 2012 வரைக்கும் தான் இந்த காலண்டரில் குளிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து குறிக்கலை, அப்போனா உலகம் அழிஞ்சிரும் போல் அப்படின்னு நினச்சி பயந்துருந்தாங்க. இந்த கேலண்டருக்கும் இந்த சிச்சன் இட்சாக்கும் ஒரு பெரிய கனெக்ஷன் இருக்குது. அது என்ன கனெக்ஷன் பார்த்தீங்கன்னா இந்த சிச்சன் இட்சான்ற பிரமிடு வந்து 4 பக்கமும் கவனிச்சிங்கன்னா 4 பக்கமும் படிக்கட்டு இருக்கும். இந்த 4 படிக்கட்டும் ஒவ்வொரு சைடில் எத்தனை படிக்கட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 91 படிக்கட்டு இருக்கும். அதுக்கப்புறம் இந்த பிரமிடுக்கு மேலே இருக்க டெம்பிளில் ஒரே ஒரு படிக்கட்டு இருக்குமா. அதனால் மொத்தம் படிக்கட்டையும் நம்ம ஒன்றா சேர்த்தா 4 சைட்லேயும் இருக்கும் 91 படிக்கட்டு. அதுக்கப்புறம் இந்த டெம்பிள் இருக்க ஒரு படிக்கட்டு, இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்தனா 365 படிக்கட்டு வருமா. அது எக்ஸாக்டாக 365 நாள், வருஷத்தில் இத்தனை நாள் இருக்குல்ல 365 நாள், அதை குறிக்கிற மாதிரி தான் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த சிச்சன் இட்சாவை பற்றி சுவாரஸ்யமான விஷயங்களும் பிரமிக்கக்கூடிய விஷயங்களும் நிறையவே இருக்குது. அதில் ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த பிரமிடுக்கு கொஞ்சம் தூரம் போய் நம்ம கை தட்டினோன்னா நார்மலாக கேட்குற சவுண்டு தான் கேட்கும். அதுவே இந்த பிரமிடுக்கு கிட்டே போய் நம்ம கை தட்டினோன்னா எக்கோ சவுண்டு கேட்குமா. அந்த எக்கோ சவுண்ட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பாம்போட சவுண்டு மாதிரியும் பறவை சத்தம் போடுற மாதிரியும் கேட்குமா.
nothing happens because the sound goes away. But here, the sound comes back. Why it sounds like a bird? Don't ask me that. Because we don't know. அதுக்கப்புறம் ஆட்டம் ஈக்விடாக்ஸுன்ற ஒரு டைம் அப்போ வந்து டே டைமும் நைட் டைமும் ஈக்குவலாக இருக்குமா. அப்போ வந்து சூரிய ஒளி வந்து இந்த பிரமிடு மேலே படும்போது அந்த படிக்கட்டோட நிழல் வந்து பார்த்திங்கன்னா பாம்போட ஷேப்பில் இருக்குமா. அது ஏன் சம்மந்தமே இல்லாமல் பாம்போட ஷேப்பில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிரமிடுக்கு மேலே கட்டப்பட்ட டெம்பிள் வந்து குக்குல்கான்ற பாம்போட கடவுளுக்கு தான் கட்டினாங்களாம். சிச்சன் இட்ஸான்றது வந்து மாயனோட லாங்குவேஜ். அதோட மீனிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அட் த மவுத் ஆஃப் த வெல் இட்ஸா. இட்ஸானான்னு பார்த்தீங்கன்னா என்சாண்டட் மேஜிக்கல் வாட்டர். வாட்டர்னு ஏன் சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிரமிடுக்கு கீழே அண்டர் வேர்ல்டில் ஒரு வாட்டர் சோர்ஸே இருந்தது, குடிக்கக்கூடிய நல்ல ஃப்ரெஷ் வாட்டர் இருந்தது. அதுக்கு மேலே தான் இதை கட்டியிருக்காங்க. மாயன் சிவிலேஷன் வந்து அந்த காலத்தில், ஆதி காலத்தில் கூட சொல்லலாம், ஒரு 1500 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த ஒரு மிகப்பெரிய மக்கள் கூட்டம் தான். அவங்க வந்து 1200 1300 வருஷம் வரைக்கும் வாழ்ந்திருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க கட்டினா இந்த சிச்சன் இட்ஸாவை 2007 உலகத்தோட 7 அதிசயங்களில் ஒன்றா இதை அறிவித்தாங்க. இந்த லிஸ்ட்டில் 7 அதிசயங்களில் 8வது அதிசயமாக நம்ம ஒன்று சேர்க்கணுன்னா அதை நம்ம வந்து இந்தியாவில் இருக்கிற நீங்கள் எதை சொல்லுவீங்க? எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் ஒன்று இருக்குது, அதை வந்து 8வது அதிசயமாக சேர்த்துருக்கலாம். இல்லை 7 அதிசயங்களில் ஒன்றா கூட அது வந்திருக்கலாம். ஆனால் இது வரைக்கும் வரல. நான் எதை சொல்கிறேன்னு நீங்கள் கெஸ் பண்ணுங்கள், இல்லை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.